சுவாமி சரணம். இன்னைக்கு 43வது நாள். இன்னைக்கு நாம எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான். கும்போணத்துல பாலக்கரையில இருந்து மேலக்காவேரிக்கு போற வழியில பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் இல்லையா, அந்த கோயில் ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிற கோயில் தான் அது. ஆக்சுவலா இந்த கோயில் எனக்கு எப்படி தெரியும்னா, பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனப்போ அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல நஞ்சுண்டேஸ்வரர் லிங்கமும் இருக்கும், கருவறையில இருக்காது, வெளில இருக்கும். பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி நஞ்சுண்டேஸ்வரர் லிங்கமும் மகேஸ்வரி அம்மனோட சிலையுமே இருக்கும். அப்பதான் சொன்னாரு, இங்க அதுக்குன்னு தனியாவே ஒரு கோயில் இருக்கு. அன்னைக்கே போகணும்னு நினைச்சேன், பட் அன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, கோயில் பூட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறமே இன்னொரு நாள் போய் பார்க்கலான்னு போன மதியத்துல அப்பயுமே பூட்டி தான் இருந்துச்சு. இன்னைக்குமே போனா எப்பயுமே பூட்டி தான் இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க சாவி அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. குட்டி பசங்க எடுத்துட்டு கொடுத்து போட்டு திறந்து விட்டாங்க நமக்கு. அப்புறம் கோயிலுக்குள்ள போயிட்டு நஞ்சுண்டேஸ்வரரை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல 3 நாள் திருவிழா தான். திருவிளக்கு பூஜை போல எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நேற்று திருக்கல்யாணமான சாமியை பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். நாளைக்கு வேற கோயில பார்க்கலாம்.